ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா விபி ஸ்கிரிப்டில் ஃபார் ஈச் அப்படின்ற லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எஸ்எஸ்டியில் தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு நோட்பேட் எடிட்டர். ஸோ அதுக்காக நான் நோட்பேட் ++ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்டிங்கு போட போகிறோம். ஸோ அதனால் ஹெட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஈச் அப்படின்னு போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார் each.html அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து டைட்டில் டேக் போட்டுக்கிறேன். டைட்டில் டேக்கில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். தென் இதில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான டைட்டில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் விபி ஸ்கிரிப்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃபார் ஈச் லூப் இன் விபி ஸ்கிரிப்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து நம்ம வந்து பாடி டேக் போட போகிறோம். BODY பாடி டேக் போட போகிறோம். தென் பாடி டேக்கை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம பாடி டேக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டிங்கு போட போகிறோம். ஸோ ஸ்கிரிப்டிங்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா H1 டேக்கில் நாங்கள் வந்து எங்களோட சென்டர் நேமை பிரிண்ட் பண்ண போகிறேன். H1ல் பார்த்தோம்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து எங்கள் சென்டர் நேமு, டியூட்டர் ஜோஸ் JOES கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் H2ல் நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் வெப்சைட் அட்ரஸை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். H2ல் www.tutorjose.com அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எங்கள் வெப்சைட் அட்ரஸ். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு கோர்சஸோட PDF ஃபைல்ஸ் அண்ட் வீடியோ ஃபைல்ஸை வந்து நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டேக்குள்ளே ஸ்கிரிப்டிங் போட போகிறோம். ஸோ ஸ்கிரிப்டிங்காக நான் வந்து ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி ஸ்கிரிப்ட் அப்படின்றத நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக்கில் பொறுத்த வரையிலும் 2 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் விபி ஸ்கிரிப்ட். அந்த நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். TYP = நம்ம என்ன டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்காக text/VB ஸ்கிரிப்ட் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா தென் கார்ஸ்க்கு தேவையான வேல்யூஸை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கார்ஸ் ஆஃப் 0ல் நமக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணுமோ நம்ம அந்த ஸ்ட்ரிங் வேல்யூபிள் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம வந்து பென்ஸ் அப்படின்றத வேல்யூ நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி காஸ் ஆஃப் 1 2 3 3 வேல்யூக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். காஸ் ஆஃப் 1ல் வந்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஆடி அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். தென் அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு வால்வோ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். கார்ஸ் ஆஃப் 2ல் வால்வோ அப்படின்றது ஸ்டோர் ஆகணும். தென் கார்ஸ் ஆஃப் 3ல் நமக்கு இனோவா அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் அப்படின்ற லூப்பை அதாவது கீவேர்டை போட்டுக்கிட்டு ஸ்பேஸ் விட்டு ஈச் அப்படின்ற கீவேர்டை போடணும். தென் அடுத்தது எக்ஸ் அப்படின்ற வேல்யூ போட்டு இன் கார்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும் இங்கே. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கார்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்கோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே அது வந்து ரன் ஆகும். சப்போஸ் இங்கே வந்து 3 அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ 0லேருந்து 3 வரையில் அது ரன் ஆகும். சப்போஸ் 5 கொடுத்துருந்தோம்னா 0லேருந்து 5 வரையில் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற ப்ராசஸை நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா document.writ ரைட்டில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோன்னா அந்த எக்ஸ் வேல்யூவையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எக்ஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதை வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ரன் பண்ண போகிறேன். லான்ச் இன் IE. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் H1ம் H2ம் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் ஸ்கிரிப்டிங் வந்து அலோவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பென்ஸ் ஆடி வால்வோ இனோவா அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆம்பர்சன்ட் போட்டு தென் டபுள் கோட்ஸில் நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது HTML டேக்ஸில் வர
பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து 1 by 1 பிரிண்ட் ஆகும். அதாவது நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ், ஆடி, வால்வோ, இனோவா. ஸோ நம்ம இங்கே வந்து சேவ் பண்ணியிருக்கிற வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரியே நமக்கு இங்கே 4 வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபார் ஈச் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணால் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்பில் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.